1959 தாமா இயர் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க. 1959 தான் இயர். இது பாருங்க. தியாஷ் குட் மார்னிங். பாரிவேந்தன், நிதிஷ், ஹரிஹரன். ஓகே. எந்த ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது? எந்த வருஷமா? 1955. வெரி குட். 1955 எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட் தான். சரிங்களா? 1955. ஓகேங்களா? இதுல குடியுரிமை பெறதுக்காண்டி எத்தனை விதிமுறைகள் சொல்லியிருப்பாங்கம்மா? பெறதுக்காண்டி குடியுரிமைய பெறதுக்காண்டி எத்தனை விதிமுறைய சொல்லியிருப்பாங்க? வெரி குட். 5. சரிங்களா? 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இழக்கிறதுக்காண்டி இழக்கிறதுக்கு 3. இழத்தல் பற்றி 3 இருக்கும். சரிங்களா? மொத்தம் இது ஒரு 5, அது ஒரு 3. சரிங்களா? குடியுரிமை இந்திய குடியுரிமை சட்டம் 1955. சரிங்களா? இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். ஓகே, வெரி குட். எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. சங்கர், பிரேம்லா, அஞ்சலி, கவினா, மாரீஸ்வரி, ஹரிஹரன், நிவிகா, அஞ்சலிராஜ். ஓகே, வெரி குட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும். இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சொல்லுங்க. யாஸ் 1970s. 71 சொல்லியிருக்கீங்க. தப்புமா? கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும். இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? நிறைய ஆப்ஷன் வருது. இத்தனைக்கும் பாக்ஸ் கண்டென்ட் தானே, ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? 1862 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 1862 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம். சரிங்களா? பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னு கேட்டா அது கல்கத்தா தான். சரி, பெரிய நீதிமன்றம் கேட்டா, நாட்டின் மிக பெரிய நீதிமன்றம் கேட்டா, சொல்லுங்க. நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் கேட்டா வெரி குட், அலகாபாத். சரிங்களா? அலகாபாத் தான் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் பழமையான நீதிமன்றம். சரிங்களா? ஓகே, வெரி குட், அலகாபாத். ஓகே, வேற வேற என்ன கேட்கறான் நீதிமன்றத்தை? சரி, வளாகத்துல எது பெருசு? கேம்பஸ்ல எது பெருசு? வளாகத்துல எது பெருசு? கேம்பஸ்ல எது பெருசு? ஓகே, சென்னை உயர்நீதிமன்றம் தான் கேம்பஸ்ல பெருசு. சரி, உலகத்திலே 2வது, இந்தியால ஃபர்ஸ்ட் கேம்பஸ் தான் பெருசு. சென்னையில இருக்கிற உயர்நீதிமன்றம் தான் கேம்பஸ்லயும் பெருசு தான். சரிங்களா? குட் மார்னிங்மா நிவேதிக், குட் மார்னிங். ஓகே, சென்னை வேர்ல்ட்ல செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எந்த ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டது? எந்த ஆண்டுன்னு கேக்குறாங்க, எந்த வருஷம் கேக்குறாங்க. சரிங்களா? அரசியலமைப்பு திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டது எந்த வருஷமா? 1978. வெரி குட். சரிங்களா? 1978. ஓகேங்களா? in which year the right to property article 31 was removed from the list of fundamental rights by the 44th constitutional amendment. சரிங்களா? இதுல பாருங்க எத்தனை क्वेश्चन இருக்கு பாருங்க. வருஷம் கேட்கலாம், 1978 கேட்கலாம், எத்தனாவது திருத்தம் கேட்கலாம். சரிங்களா? எந்த ஆர்டிகல்னு கேட்கலாம். எல்லாமே ஒரே பாக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? எல்லாமே ஒரே பாக்ஸ்ல இருக்கு. 3 क्वेश्चन இருக்கு. எந்த வருஷம், எத்தனாவது திருத்தம், எந்த ஆர்டிகல். சரிங்களா? மொத்தம் ஓகே, வெரி குட். எதுல வச்சிருக்காங்க? 3A. சரிங்களா? 300A. சாரி, 300A வச்சிருப்பாங்க. பார்ட் எத்தனை? பகுதி எத்தனை? பகுதி எந்த பகுதி? ஆர்டிகல் சொல்லிருங்க, பகுதி எந்த பகுதி? தீபா, வெரி குட். 12. சரிங்களா? ஓகே, வெரி குட். பகுதி 12ல வச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 300A கொண்டு போய் அதை வச்சிருப்பாங்க. அதை சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. அடிப்படை உரிமையில இருந்து அதை சட்ட உரிமையா 1978ல 44வது சட்ட திருத்தத்தின்படி அந்த 31வது ஆர்டிகலை நீக்கிட்டு அதை சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. 300A வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வெரி குட். அத லீகல் ரைட். கரெக்ட் தான் முகிலன், லீகல் ரைட். அத சட்ட உரிமையா வச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சரி, எது சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்கம்மா? குட்டி அரசியலமைப்பு, சிறிய அரசியலமைப்பு, குறுகிய அரசியலமைப்பு,
அந்த மாதிரி எதை சொல்லுவாங்க? எந்த சட்ட திருத்தத்தை சொல்லுவாங்க? வருஷம் சொல்லுங்க. 42 1976. வெரி குட். 42 1976. சரிங்களா? 42வது சட்ட திருத்தத்தை தான் அவங்க குறுகிய சிறு அரசியலமைப்பு அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க 1970. ஏன்னா அவ்வளோ எக்கச்சக்கமாக அதை திருத்திருப்பாங்க அந்த 42 அமெண்ட்மெண்ட்டை. சரிங்களா? குட் மார்னிங். ஓகே ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செம்மொழிகள் கேட்டிருக்காங்க. வருஷம் சொல்லுங்கம்மா. வருஷம் சொல்லுங்க. தமிழ் எப்போ, சமஸ்கிருதம் எப்போ, தெலுங்கு எப்போ, கன்னடம் எப்போ, மலையாளம் எப்போ, ஒடியா எப்போ? அப்படியே ஒரே இதில் சொல்லுங்க. ஒரே சிட்டிங்ல சொல்லுங்க. தனித்தனியா போடாதீங்க. தனித்தனியா சொல்லாதீங்க. ஒரே இதில் சொல்லுங்க. ஒரே இதில் சொல்லுங்க. தமிழ் மட்டும் சொல்லாதீங்க. ஒரே இதில் எல்லாமே சொல்லுங்க. வரிசையா டைப் பண்ணுங்க. தமிழ் மட்டும் சொல்லாதீங்க. வரிசையா டைப் பண்ணுங்க. எல்லாமே டைப் பண்ணி சொல்லுங்க. அவசரப்பட்டு டைப் பண்ணாதீங்க. தப்பா சொல்லிடாதீங்க. 2015 சொல்லியிருக்கீங்க விஜய் கடைசியில். அது தப்பு தான். 2015 கிடையாது. ஒடியா 2015 கிடையாது. ஒரே சிட்டிங்ல டைப் பண்ணுங்க. வெரி குட். 2004 தமிழ் 2004, சமஸ்கிருதம் 5, தெலுங்கு குட் மார்னிங்மா சுகன்யா, குட் மார்னிங். தெலுங்கு 2008, கன்னடமும் தெலுங்கும் 2008, ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? 2008. சரிங்களா? மலையாளம் 2000. ஓகே வெரி குட். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க பாருங்க. 2012 போட்டிருக்கீங்க. மலையாளம் 2013. சரிங்களா? 2013 தான் மலையாளம். 2014. சரிங்களா? 2014 ஒடியா. சரிங்களா? 2014 ஒடியா. 2014 ஒடியா. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதை கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம். செம்மொழிகள் பற்றி தமிழ் மொத்தமே 6 லாங்குவேஜ் தானா? ஆமாம், மொத்தமே 6 லாங்குவேஜ் தான். ஈஸியாக படிச்சுக்கோங்க. வருஷத்தை மனப்பாடம் வச்சுக்கோங்க. இல்லை தெலுங்கு கன்னடமும் ஒரே வருஷத்துல தான் நடந்திருக்கும். சரிங்களா? தமிழ் 2004, அதுக்கு அடுத்த வருஷம் சமஸ்கிருதம், அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல 2 தெலுங்கு, கன்னடம் 2008. அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே. 2014 ஒடியா, 2013 மலையாளம். ஓகே ஓகே சரி.